ஆரம்பிக்கலாங்களா? கவிதை தெரியாது எனக்கு, அழகிய மகளே, உன்னை தவிர கவிதை தெரியாது. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் தேவைப்படும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோவை நான் இந்த இமேஜை தான் வச்சு எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேவா? அந்த எல்லா இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும், வீடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜ் இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கு மேலே உள்ள ஒயிட் கலர் லேயரும் கீழே ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணது மூலமாக உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். ஓகே, இப்படியே இருக்கிறது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவைக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண மூலமாக உங்களோட இமேஜோட சைஸ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ கூட சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்மளோட இமேஜ் தான் இருக்கணும். இது எல்லாமே செட் பண்ணக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சேரைக்கனை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான் உங்களோட அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட எல்லா இமேஜையும் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆடியோக்கு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், லிரிக்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வாங்களேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் நான் வந்து வச்சு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் உடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆக போகுது. அந்த டைலாக்கு தகுந்த மாதிரியான லிரிக்ஸை நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு அதாவது லிரிக்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் வந்து உள்ளே போய் எடிட்டிஸ்கில் போயிட்டு இப்போ நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் அப்படியே லைட்டாக டிக் பண்ணிட்டு டிக் கொடுத்தாலே போதும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியலனா பரவாயில்ல, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த டபுள் பீட் மார்க் உடைய ரைட் சைடில் இருந்தால் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆக போகுது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்பர் கூட நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நீங்கள் எப்படி இமேஜை சேஞ்ச், அதாவது நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ குரூப் 1 இருக்கா, அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லி இமேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா கீழே உள்ள அதை கிளிக் பண்ணி 9:16 இமேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இமேஜ் பை அந்தோனி கிரியேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இந்த செலக்ட் மீடியான்னு இருக்கா, இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி பெறும். இப்போது மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதில் நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன், இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன், அதாவது லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் இருக்கும், அடுத்த செகண்ட் குரூப்பை செலக்ட் பண்ணி அதுலேயே எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். மேலே உள்ள ரெக்டாங்கிள் நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம். கீழே உள்ள இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜ் இருக்கா, நான் சொன்ன மாதிரி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மீடியா ஐக்கானை கிளிக் பண்ண முடியும், உங்களோட கிளறி பேரும். உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இப்போது குரூப் 2லேயும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்து குரூப் 3, குரூப் 4, குரூப் 5, ஓகேவா? மொத்தம் 5 குரூப் இருக்கா. ஃபஸ்ட்டு உள்ள அந்த 5 குரூப்லேயும் சேம் மெத்தட் தான். நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ண சொன்னேனோ அந்த குரூப்பில் போயிட்டு கீழோட இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 குரூப்லேயும் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 அந்தோனி கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துருப்பேன். குரூப்பில் கொடுக்காம வெளியே ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான். எப்போதும் போல் அந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. குரூப் 6 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த குரூப் 6 இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதை நீங்கள் டச் வந்து பண்ண வேண்டாம். நான் சொல்கிற இடத்துல மட்டும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குரூப் 6 கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதை ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், அதை நீங்கள் டச் வந்து பண்ண வேண்டாம். இப்போ இங்கே 9:16 ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் தான் இந்த குரூப்புக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொன்னது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மேலே இந்த இமேஜில் எந்த இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜ் தான் கீழே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் ஒரு இமேஜ் இருக்குதா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களோட கலர் போயிடும். இப்போ சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு 2 இமேஜ், பாதி இமேஜ் மேலே இருக்கும், பாதி இமேஜ் வந்து கீழே இருக்கும். ஒன்று ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகி வரும், இன்னொன்று லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் ஆகி வரும். அதான் நான் சொன்னேன், மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த குரூப்புக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்படி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தான் இருக்கும். குரூப் 7 இருக்கும், குரூப் 8 இருக்கும், அடுத்து குரூப் 9, குரூப் 10. எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஒன்று ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அதில் மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா குரூப்லேயும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்டுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே பண்ணால் போதும். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எஃபெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாண்டுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அடுத்து நான் ஒவ்வொரு குரூப்லையும் நான் கொடுத்துருக்க இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு எப்போதும் போல் மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் தேவைப்படுதோ கொடுத்துக்கோங்க. நான் 1080 வந்து கொடுத்துருக்கிறேன். அதில் ஃப்ரேம் ரேட் இருக்கும் கீழே, அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு
கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு 100% லோடிங் ஆகும். முடிஞ்ச உடனே ஒரு சேவைக்கான வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.